பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் என்னுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசி இந்த கூட்டணியுடைய தலைவராக அறிவித்திருக்கிறோம். அதே நேரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு டிடிவி சார் அவர்களும் பாராளுமன்ற தேர்தலிலிருந்து தொடர்ந்து எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஓபிஎஸ் மட்டும் கேட்டிருக்கிறீர்கள். அண்ணன் டிடிவி சார் அவர்களும் எங்களோடு தொடர்ந்து பாராளுமன்றத்திலிருந்து இன்று வரையிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்றுதான். ஏனென்று சொன்னால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பாலியல் வன்கொடுமைகள், அது மட்டுமல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, கள்ளச்சாராயம், போதை மருந்து பொருட்கள் நடமாட்டம் அதிகம், சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை. இதையெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக ஒரு ஆளுங்கட்சின்னு சொன்னால் ஆன்டி இன்கம்பன்சின்னு இருக்கும். ஆனால் ஒரு 5%, 10% இருக்கும். இன்னைக்கு 100% ஆன்டி இன்கம்பன்சியோடு இருக்கக்கூடிய ஒரே ஆளுங்கட்சி நமது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அது மட்டுமல்ல, தொழிற்சாலை கொண்டு வருகிறோம் சொல்லி வெளிநாடுகளுக்கு முதலமைச்சர் போய் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டோம். அமெரிக்காவுக்கு போய் தொழிற்சாலை கொண்டு வந்தோம், 7,000 கோடி என்று சொன்னார்கள். ஐரோப்பாவுக்கு போய் 7,000 கோடி என்று சொன்னார்கள். ஆனால் வெள்ளை அறிக்கை கேட்டால் அதற்கு இன்று வரை பதில் இல்லை. இப்பொழுதும் வெளிநாடு போயிருக்கிறார். அது ஒரு அறிக்கையாக தான் வரும் என்று நாங்கள் நினைக்கிறோம். வேற என்ன உங்களுக்கு? நாங்கள் ஏற்கனவே 5 பாராளுமன்றத்தினுடைய பூத் கமிட்டி கூட்டம், கிட்டத்தட்ட அதில் 30 பாராளுமன்ற தொகுதி. ஆனால் 28 சட்டமன்ற தொகுதிக்கும் நான் நேரடியாகவே போய் வந்துட்டேன். அதன் பிறகு இப்பொழுது 3 பாராளுமன்றத்தினுடைய பூத் கமிட்டி கூட்டம் 21ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அது அநேகமாக திண்டுக்கல்ல நடைபெறும். தேனி, திண்டுக்கல், மதுரை, அதில் 3 18 தொகுதிகள் வந்துடும். அப்போ ஏற்கனவே நாங்கள் 26, அப்புறம் 18, 54 தொகுதிகிட்ட வந்துடும். எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் பூத் கமிட்டி அமைப்போம். அது குறித்து மாநாடுகளும் போடப்படும். ஆமா, இல்ல அது இப்போ அதுக்கான காலம். நாங்கள் இப்போ ஏற்கனவே இருக்கிற பூத் கமிட்டி, ஒரு கட்சிக்கு அடிப்படையானது பூத் கமிட்டி தான். அதனுடைய அந்த கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக நாங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கே எங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். எங்களுக்கு நடைபயணம் போனது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து பூத் கமிட்டியும் நாங்கள் அது எங்களுக்கு வெற்றி பாதையை காட்டும். இல்ல, அது குறித்து இனிமேல் தான் பேச்சுவார்த்தை நடக்கும். ஆமா, நீங்க காசு கொடுத்து எழுத சொன்னா எது வேணாலும் எழுதலாம். இல்ல காசு கொடுத்து எழுதக்கூடிய நாங்களும் ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம். அதுல 234 தொகுதி எங்க கூட்டணி ஜெயிக்கணும் வந்திருக்கு. அது உங்களுக்கு காட்டட்டுமா? அதாவது என்னன்னா, மாமன்னன் பூலித்தேவனுடைய புகழை உலகமெங்கும் எடுத்து செல்லணும். அது எங்களுக்கு மாற்று கருத்தே இருக்காது. ஆனால் அந்த காலத்திலே வைத்திருந்தால் அது பற்றி யாரும் பேச்சு எழுந்திருக்காது. இப்பொழுது கோயிலுக்குள்ள போய் ஆன்மீக ஸ்தலங்களில் அது எப்படி வைப்பது என்பது அது சர்ச்சைக்குரிய விஷயமாகும். அதெல்லாம் இல்ல, போட்டோ இருந்ததுன்னா போட்டோ இருக்கிறதுல தவறு இல்லை. ஆனால் அது ஒரு எதுவும் ஆன்மீக சர்ச்சைக்குள் நுழைய வேண்டாம்னு நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய கொள்கை அறநிலைத்துறை வேண்டாம் என்பதுதான். அறநிலைத்துறை இல்லாமல், ஏன்னா அறநிலைத்துறையில பணத்தெல்லாம் எடுத்து அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, நாங்கள் நகையெல்லாம் எடுத்து உருக்குறோம் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு நகை எடுத்தாங்க, எவ்வளவு உருக்குனாங்க, எங்க போய் அதை பெருக்குனாங்கன்னே தெரியாது. அதனாலதான் எங்களுக்கு அரசுடைய சொத்துக்கள் கோயிலுக்கே இருக்க வேணும் அப்படிங்கிறது. அதாவது
ஒரு சாரா என்ன சொன்னா கல்லூரி கட்டதில் தவறு இல்லை, ஏன்னா படிப்புக்காக தான் அப்படிங்கிறாங்க. அது கோர்ட்டில் கூட பிரச்சனை இல்லை சார். ஆர்எஸ்எஸும் ஏக்குதுன்னா ஆர்எஸ்எஸ் ஒரு நல்ல இயக்கம் தானே, நாட்டுக்காக சேவை செய்யற ஒரு இயக்கம் தானே. 100 ஆண்டுகள், அதாவது மதிப்புக்குரிய திருமாவளவனே சொல்லியிருக்காரு, ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு கட்டுப்பாடான இயக்கம், ஒரு சேவை செய்யக்கூடிய இயக்கம் எதுவும் இல்லைன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல இயக்கம் ஏதோ பின்னணி பண்ணால் நல்லதுதான். இப்போ கேரளாவில் நிலச்சரிவு வந்தாலும் சரி, அல்லது எந்த இடத்துல மலைச்சரிவு வந்தாலும் சரி, அதுக்காக தேசத்திற்காக முன்ன போய் நிற்கிற உதவி செய்கிற முதல் இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் தான். போதும். இல்ல இதுவரையில் அது பத்தி இதுவரைக்கும் எதுவும் கேள்வி எழல. இல்ல அது பத்தி கட்சியில கருத்து எல்லாம் கேட்டு ஒரு முடிவு பண்ண